நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், பாருங்க. ரிஷபராசி அன்பர்கள், ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 5வது வீட்டில், புதனுடைய வீட்டில் கன்னி ராசியில அமைந்திருக்கிறார். பொதுவா ராசிநாதன் 5ஆம் பாவத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல ரிஷபராசிக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல 9ஆம் அதிபதி 11வது வீட்டுல வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே போல லாபாதிபதி 3வது வீட்டுல உச்சம் பெற்றிருக்கிறார். இது எல்லாமே ரிஷப ராசிக்கு சகல யோகத்தையும் தரக்கூடிய அம்சம். சார், ராசிநாதன் சுக்கிரன் 5வது வீட்டில் பஞ்சம ஸ்தானத்துல அருமையா உட்கார்ந்து இருக்கிறார். புதனுடைய வீட்டில், புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு, 2-12 புதன் இருக்கிறார், அது ஒரு யோகம். பாக்யாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 9ஆம் அதிபதி 11வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், லாபஸ்தானத்துல வக்ரம் பெற்றிருக்கிறார். வீடு கொடுத்த குரு பகவான் 3வது வீட்டில் உச்சம். அதே போல 2ஆம் பாவத்துல செவ்வாய், தடையற்ற வருமானம் இருக்கும். இதை எதை காட்டுதுங்க? தடையற்ற வருமானத்தை காட்டும். ஒரு அம்மா நமக்கு தொடர்ந்து ரிஷபராசில கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாசமும் நம்மள்ட்ட கன்சல்டிங், இந்த மந்த் எப்படி இருக்கும், இந்த மந்த் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நம்ம டச்சில் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க. அதே போலதான் யுஎஸ்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி ஒரு 2-3 குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவங்க ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்றாங்க.
இந்த இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நாம் இது செய்யலாமா, அது செய்யக்கூடாது, நமக்கு வருமானம் வருமா, எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது, மார்க்கெட்டில் அவ்வளோ நிற்குது. அங்கே வந்து ட்ரம்ப்பில் என்னெல்லாம் அங்கே ட்ரம்ப் வந்து அங்கே கண்டிஷன் போட்டிருக்கிறாரு. அப்போ இந்த ரிஷப ராசி என்பர்களே, உங்களுக்கு எதெல்லாம் பிஸ்னஸ் அல்லது உங்கள் தொழில் அல்லது உங்கள் வேலை வாய்ப்பு அல்லது உங்களுடைய வருமானம், இது இன்கம்ல ஸ்ட்ரகிளிங் இருக்கா, இன்கம்ல ஒரு பிரேக் இருக்கா, தடை உள்ளதா, தடையற்ற வருமானம் வந்து சேரும். ரிஷபராசி என்பர்களே, எனக்கு தெரியும் மேக்சிமம் நீங்க எதையும் புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக சமாளிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். இதுதான் அதுதான் இல்லை, எதையும் சமாளிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். அப்ப ரிஷபராசி அன்பர்களே, எந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும்? மெயினா உங்களுடைய கஷ்டங்கள். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் உள்நாடுகளாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், பெங்களூரு அல்லது வந்து மும்பை, மகாராஷ்டிரா அல்லது வந்து குஜராத், இப்படி காஷ்மீர், ஹிமாச்சல், உத்தரகாண்ட், அதே போல வெளிநாடுகள், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவங்க, மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்திரேலியா, கனடா, யுஏஇ, யுஎஸ், யூகே, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க, ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க, அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மெயினா உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள், உங்க வருமானத்துல இருக்கக்கூடிய தடைகள், வருமான தடை விலகும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் நடக்கவே இல்லை சாமி, இன்கமே இல்லை, இப்போ அது ஆக்டிவேட் ஆக போகுது, பிஸ்னஸ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், மெயினாக ரொட்டேஷன்ஸ் சிறப்பான முறையில் இருக்கும். நீண்ட நாட்கள் அது ஒரு பில்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கீங்க, கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, சில்வர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், இதில் தான் சாமி நான் சம்பாதிச்சேன், இதுதான் சாமி என்னை வாழ வச்சது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, மெயினாக நான் எழுதி வச்சுக்கோங்க ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் மாறப்போகுது, மாறிடுச்சு. நீங்கள் இன்னும் கஷ்டப்படுறீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சு சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவரி ஆகிடுங்க, சரி பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது. எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து, ஜூலை 27லேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் சரியாகலைன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து கவனிக்கலைன்னு அர்த்தம், அலட்சியமாக இருக்கிறீங்க. ஆமாம் படா, அலட்சியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சீரியஸா உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ரிஷபராசி நண்பர்கள் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக அந்த கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இட தோஷங்கள், பூமி தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மெயினாக இடதோஷங்கள், இதெல்லாம் நிவர்த்தி செய்து நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ நல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பதட்டம், அந்த பயம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மனசில் ஒரு பதட்டம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, இதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்போ நீங்களும் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல் முக்கியமாக இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது வந்து இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிப்பட்டு வராது. நாம் பார்க்குறோம் நிறைய குடும்பங்களில் அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் வந்து மதிக்காமல் இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலட்சியமாக இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு வந்து அப்படியே பயந்து போய் இருக்கும்.
ஓ எங்கள் வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனால் அவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்களில் ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணாம் வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம். காதல் ஏமாற்றங்கள் எல்லாம் எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதல், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம், அல்லது வந்து வயோதிக பருவமாக இருக்கலாம். இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.